காலை வணக்கம். உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்று தற்பொழுது ஏலகிரி மலை அடிவாரத்தில் மிகவும் எழில் கொஞ்சம் கிராமமாக கருதப்படுகின்ற நாராயணபுரம் கிராமத்தில் உள்ளோம். இன்று நெல் விவசாயம் பற்றி ஒரு சில விஷயங்களை காணொலிகளாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிணத்துலேருந்து தான் போகுது. இந்த ஆண்டு நாராயணபுரம் கிராமத்தில், அதாவது ஏலகிரி மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கு நாராயணபுரம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சிறப்பான மழை பெஞ்சிருக்கனால தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துல மேலே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சுமார் 2 மணி நேரம் மோட்டர் ஓடுறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி தண்ணி கம்மியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் மேலே இருந்துக்கும். காலையிலே அனைத்து நெல் வயலுக்கும் தண்ணி ஓடுறதுனால ஒரு 5 அடி தண்ணி கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 மெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 5 அடின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 மெட்டுக்கு மேலே தண்ணி இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தண்ணி இருக்குது. ஸோ இப்போ நெல் பயிருக்கு தேவையான நல்ல தண்ணி இந்த இதில் இருந்துருக்கு. அதனால் இங்கே கரண்ட்டு பார்த்தா ஒரு சரிவர இருந்துருக்கு. அதனால் சிறப்பான பார்த்தீங்கன்னா தண்ணி நெல் பயிர் அனைத்து வயல்களுக்கும் போதுமான அளவு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு சின்ன கன்று தான். அழகாக கட்டியிருக்காங்க. கல்லுக்கட்டு நல்லா போட்டு வச்சுருக்காங்க. இந்த கல்லுக்கட்டு ஏன் போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மண் சரியாமல் இருக்கிறதுக்கு. மண் சரிஞ்சிச்சுன்னா கிணத்துல போய் விழுந்தா அது பார்த்தீங்கன்னாக்கா அடைப்பு ஏற்பட்டுரும். கிணத்தோட அடைப்பு ஏற்பட்டுரும். கிணத்துல இருந்து அடியிலேருந்து வர ஊற்றுகள், அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கையான நீர் ஊற்றுகள் அடைப்பட்டுரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பார்த்தீங்கன்னா கல்கட்டடம் போட்டு நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. இதில் என்ன ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டுனால மாணவர்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிணத்துல நல்லபடியாக நீச்சல் அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகேங்களா? பாருங்கள், இது பார்த்தீங்கன்னாக்கா மரம்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிணத்தை பற்றி பார்க்குறோம். இந்த கிணறு தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷனுக்கு எப்படி இதயம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான விவசாயிகளுக்கும் விவசாய பயிர்களுக்கும் இந்த கிணறு தான் ஒரு இதயம் மாதிரி. அந்த இதயத்திலிருந்து வர தண்ணீர் தான் பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான மக்களை, உலகத்தில் இருக்கிற அனைத்து வகையான மக்களும் உயிர் வாழ வைக்கிறது என்றால் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நெல்லுக்கு அதிகப்படியான தண்ணி தேவை. மற்ற வயல்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக வேணும். இந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால இங்கே இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா நெல் வயலுக்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெல் வயலை சுற்றி பார்க்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளார. வாரட்டு பட்டு சாய திரும்ப பாருங்க, பம்ப் செட்லேருந்து தண்ணி வருது. மிகவும் பார்த்தீங்கன்னா இயற்கையான தண்ணி. ஈஸியாக பார்த்தா குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கட்டும், மற்ற நகர்ப்புறங்களில் இருக்கட்டும், குடிநீர் பார்த்தீங்கன்னா மிகவும் பற்றாக்குறையாக இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கேனில் பார்சல் பண்ணுற RO வாட்டர்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஃபில்டர் வாட்டர்னு சொல்கிறாங்க, கேன் வாட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா தண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அந்த தண்ணியை விட இந்த பம்ப் செட்டில் வர தண்ணி பார்த்தீங்கன்னா மிகவும் அதிக சக்தி வாய்ந்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் சுமார் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து இந்த கிராமத்தில் தான் வளர்ந்துருக்கிறேன். நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இது மாதிரியான கிணத்து தண்ணி தான் பிடிச்சி வரோம். எங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையான அழகுன்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி தான் இயற்கையான தண்ணியை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆபத்தையும் ஏற்படுத்தாது. எந்த வகையான கேன் தண்ணியை விட ஃபில்டர் வாட்டரோட அதிக சுவையாக இருக்கிறது என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? இதுதான் நெல் பயிர். இந்த நெல் பயிர் நெட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பால் வாங்குற சீசனில் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, பால் வாங்குற சீசன் இது. இந்த நெல் பயிர் நெட்டு சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 65 நாட்களுக்கு மேலே, அதாவது 70 நாட்களில் கடந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல் தாள் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 2லேருந்து 2.5 அடி உயரம் இருக்குது. சுமார் கரெக்டாக இப்போ 2 அடி. ஆனால் இன்னும் கொஞ்சம் வளர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 2 to 2.5 அடி. இப்போ பார்த்தீங்கன்னா நெல்மணிகள் பார்த்தீங்கன்னா மிகவும் அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், இதான் நெல். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதான் பார்த்தீங்கன்னா நெல்லோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னும் பால் வாங்க கிடையாது. இது பார்த்தீங்கன்னாக்கா முதல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல்லை பார்த்தீங்கன்னா கிள்றோம். இதான் பார்த்தீங்கன்னா பால் ஸ்டேஜ். பார்த்தீங்களா? இருங்க, உங்களுக்கு இன்னும் 2-3 நெல்லை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து நெல்லும் பார்த்தீங்கன்னா பால் ஸ்டேஜில் இருக்குது. ஓகேங்களா? ஒவ்வொரு நெல்லில் பால் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பால் வர ஸ்டேஜ் இருக்குது. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இது பால். இதான் பார்த்தீங்கன்னா நெல் கதிர் வாங்குறதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தபடியாக இந்த நெல்லில் பார்த்தீங்கன்னா முழுமையாக அந்த பால் நிரம்பி அரிசி முத்துக்கள் உருவாகும். இதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா மிகவும் இயற்கையாக இருக்குது.
இந்த சுமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஏக்கர் நிலப்பரப்பு அளவில் இந்த விவசாயம் பண்ணியிருக்காங்க, நெல் விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெல் வயலை சுற்றி நான் பார்க்கலாம். இந்த நெல் வயலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தினமும் தண்ணி விடணும். நெல்லுக்கு தேவையான மிகவும் முக்கிய ஒரு சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி விடணும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட விவசாயம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் 6 மணிக்கெல்லாம் வந்துடுவார். 6 மணிக்கெல்லாம் வந்து நிலத்தை சுற்றி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல காலையில் வந்தோடனே சுற்றி பார்க்கணும். அதுக்கு என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் வயலை சுற்றி அழகான தென்னை மரங்கள் இருக்கிறதுனால நீங்களே பார்க்கலாம். அந்த தென்னை வாழைகள் வந்து பார்த்தீங்கன்னா நெல் மேலே விழுந்துடும். இங்கே பாருங்கள் சில வடுகள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 நாளைக்கு முன்னாடி இந்த தென்னை வாழை விழுந்த வடுவு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிரோட இது வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பை ஏற்படும். நெல்மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வளராது. அதனால இந்த கைனியை சுற்றி தென்னை மரம் இருக்கிறதுனால காலையிலே இந்த அனைத்து நெல் வயல்களும் சுற்றி பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி இருந்து அந்த தேங்காய் பட்டை பாருங்க. இந்த தேங்காய் பட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்து வயலில் விழுந்துடுச்சு. ஸோ விவசாயம் வந்து காலையில் வந்து தெளிவாக எடுத்துக்கணும். அப்படின்னா வந்து அந்த நெல் வந்து ஒழுங்காக வளராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அனைத்து வயலுக்கும் நல்ல நீர் இருக்கிறதுனால நல்லா வளர்ந்து நிற்குது பயிர். அது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சுமார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 அடி கிட்டத்தட்ட வந்து 2 அடி உயரத்தில் வந்து இருக்குது. இப்போ நெல்லுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வயலில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக தேங்கி இருக்குது. மற்ற பயிர்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேங்கி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த இயற்கையான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பாசியெல்லாம் இருக்குது. இது பாசியோட என்ன நல்ல தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நீரை வந்து இங்கே வந்து தேக்கி வைக்கும். அவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலம் வந்து ட்ரை ஆகாது. ஸோ இந்த வருஷம் இந்த நெல்லுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்லபடியான மகசூல் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மேலும் இந்த நிலத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில சின்ன உபாதைகள் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எலின்னு சொல்லுவாங்க. எலி வந்து பார்த்தீங்கன்னா நெல் கதிரை கடித்து நிறையா சேதாரங்களை ஏற்படுத்தும். அதனால் வந்து இயற்கையான முறையிலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்லை ஒரு செயற்கையான முறையில் நெல்லை அழிக்காமல் இருக்கிறதுக்கோசம் எலிகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாச்சும் வந்து விரட்டணும். அது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விரட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து எதாவது சொல்கிறது ஒரு எலி மருந்தோ ஒரு இயற்கையான முறையில் அதை வச்சு அந்த எலிகளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூக்கி போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த எலிகள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல எலிகளை உருவாக்கிச்சுன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் சேதாரம் ஏற்படும். என்ன சேதாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எலிகள் வந்து குடும்பம் நடத்தி குட்டி போட்டு பக்கத்து நேரத்தில் இருக்கிற நெல் பயிர்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சுமார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட நெல் காயில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா நட்டுருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 ஏக்கரா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெல் கத்திரிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எலி கடிச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் ஒரு விளைவாக போச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்கம் வராமல் போயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் பாயிண்ட் என்னன்னாக்கா அந்த எலிகளை வந்து கரெக்டாக நம்ம அப்ரூவ் படுத்தணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரு முக்கிய பணி. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை நோயின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில புழுக்கள் கடிச்சோ இல்லை சில வண்டுகள் கடிச்சோ இந்த நோய்கள் வந்து ஏற்படுத்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 20 நாட்கள் முன்னாடி இந்த வெள்ளை நோயை போக்குறதுக்கோசம் 20 நாளா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளை நோயை போக்குறதுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெளிப்பான்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருந்து அடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால இப்படி இருக்கிற இந்த பசுமையான இந்த வெள்ளை நோய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குணமடைஞ்சிருக்கு. நீங்களே பார்க்கலாம். இந்த காணிலே வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல வெள்ளை நோய்கள் இருக்குது, சில இடத்துல கிடையாது. இந்த வெள்ளை நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புழுக்கள் அடிக்கிறதுனால வரும். ஸோ விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்படியாக எலிகள் இருந்து இந்த தொல்லைகளை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லை காப்பாற்றணும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக தாக்கக்கூடிய இந்த வெள்ளை நோய், இந்த வெள்ளை நோயிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க பாருங்க. இந்த வெள்ளை நோய் இருக்கு பாருங்க. இந்த வெள்ளை நோய் இருக்கிறதுனால இதோட தரம் வந்து மிகவும் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த நெல் பயிருக்குமே இப்போ நார்மலாக இருக்கிற நெல் பயிருக்குமே இந்த வெள்ளை நோயோட நெல் பயிருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சியுமே கம்மியாக இருக்கும். அந்த கதிர்லேருந்து வர இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெல்மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். மற்றபடி அந்த நெல்மணிகள் மிகவும் சிறப்பாக அமையாது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுமார் 2 ஏக்கர் பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் நட்டுருக்காங்க பாருங்க. நல்ல இயற்கையான ஒரு நெல். இது வந்து பார்த்தீங்கன்னா சுமார் 70 நாளைக்கு வந்து இப்போ நெல் நாற்று நட்டு 70 நாள் ஆயிருக்கு. மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயி சொன்னார் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாத பயிருன்னு சொல்லி 120 நாட்கள் இதோட அறுவடை நாள். அதாவது இந்த நெல் ரகம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 மாத பயிர் என்று சொல்வார். 120 நாட்கள் இது நட்டு சுமார் 70 நாள் ஆயிருக்கு. இன்னும் 50 நாள் கழித்து இது வந்து அறுவடைக்கு வரும். இந்த அறுவடைக்கு வந்தால் இந்த 2 ஏக்கர் நிலப்பரப்பில் எத்தனை மூட்டை
நெல் வந்து கிடைத்திருக்கு, அது மூலிமா விவசாய செலவிட்ட செலவுகள் எவ்வளவு, இது மூலிமா வரவு எவ்வளவு, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, அவங்களோட வந்து வேலை போன்ற பல்வேறு வகையான காரணிகளை கணக்கிட்டா இந்த விவசாயிக்கு இந்த 4 மாதத்தில் எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வரும் என்பதை வந்து நம்ம முழுமையாக கணக்கிடலாம். கண்டிப்பாக உங்களோட விருப்பம் இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நெல் அறுவடை எப்போ செய்கிறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை எப்படி செய்கிறாங்கன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாயியோட வந்து யாரத்தால் இந்த நெல் பயிர்களுக்கு நெல்மணிகளுக்கு எவ்வளவு காசு செலவாச்சு இந்த மொத்தம் கால்கிட்டு, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து இந்த மூலிமா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விவசாயியோட யாரத்தால் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் எவ்வளவு என்பதை இதன் மூலிமா வந்து கணக்கிடலாம் ஈஸியாக. மேலும் இந்த நெல்மணிகளை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிர்கள் வந்து புல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தீவனமாக அமையும். அதனால விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 வகையான வருமானம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல் வருமானம் நெல், அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பசுமாட்டுக்கு பயன்படக்கூடிய புல். ஓகேவா? நெல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவின், அதுவும் எஸ்பெஷலி சொல்லப்போனால் தென்னிந்தியாவின் உணவு ஆதாரமாக கருதப்படுகிறது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தென் மாநிலங்களில் தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெல்லுலேருந்து வரக்கூடிய அரிசியை வச்சு சோறு பண்ணி தான் சாப்பிட்றாங்க. இது தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அதிகமாக இந்த நெல் பயிர்களை விளைவிச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய உணவு ஆதாரமாக சாப்பிட்டு வராங்க. இந்தியாவை தவிர உலக நாடுகள், பல்வேறு நாடுகள், பிரேசில், அப்புறம் சிங்கப்பூர் போன்ற பல்வேறு வகை நாடுகளிலும் அரிசி என்பது மிகவும் வந்து ஒரு உணவுக்கு முக்கிய ஆதாரமாக கருதுகிறது. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கோட நெல்மணிகளை பற்றி, அதாவது வந்து நெல் விவசாயத்தை பற்றி ஒரு குறு காணொளி. மேலும் அடுத்த ஒரு காணொளியில் ஒரு சிறப்பான காணொளியாக ஒரு கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, வணக்கத்தான முடிச்சிடு. இந்த காணொளி உதவியாக இருந்த ஒளிப்பதிவாளர் சுரேஷ் மற்றும் அதுக்கு உறுதுணையாக இருந்த பட்டாபி அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றி, வணக்கம். எப்படி நெல்லை பற்றி ஒரு வாரால கவர் வந்துச்சா இல்லையா?